Oh, Charles, எப்படி இருக்கீங்க? Okay, good. எப்படி இருக்கீங்க? Anthony, good to see you. Very good. மோகன் வராரு. புதன்கிழமை வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ATS ப்ரோக்ராம். அதுக்காக வந்து செட்டப் பண்றதுக்காக வந்தோம். அதுக்கு என்ன செட்டப்? சேர் இருக்கு, இழுத்து போட்டு உட்கார்ந்து போக போறாங்க. நம்ம தமிழ் சங்கத்திலே ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஈவென்ட் நடக்குது. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்தா தான் சூப்பரா இருக்கும். என்ன செட்டப் பண்ணிருக்கீங்க? இந்த இடம் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருக்கோம். அதாவது நல்ல டேபிள் செட் பண்ணி சுத்திய உட்கார்ந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலியோட உட்கார்ந்து அந்த ப்ரோக்ராம் பாக்குறது மாதிரி ஒரு 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 ஆடிட்டோரியம் செட் பண்ணிருக்கோம். சோ சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு அவங்க மூஞ்ச பாத்துக்கணுமா? இல்ல 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 இல்ல. ப்ரோக்ராம் வந்து 5:45க்கு வந்து நாங்க கிச்சனை ஓபன் பண்றோம். 5:45க்கு ஓபன் பண்றோம் அப்படின்னா வெரி வெரி குட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு நல்ல இந்தியன் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கோம். நாங்க ஃபுட் எடுத்துட்டு எல்லாரும் வந்து கலந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இமீடியட்டா 6:30 நம்மளோட ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போயிடுவோம். சோ நான் 5:45ல இருந்து ஒரு 6:26க்குள்ள வந்து உட்கார்ந்தாதான் சாப்பாடு கொடுப்பீங்க. கண்டிப்பா. உங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு வேணும், நல்ல இடம் வேணும் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் நீங்க வர்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. சரி, எனிவே கோயில்ல இவ்வளவு இடம் இருக்கு, நான் எதுக்கு சீக்கிரம் வரணும்? நிறைய கூட்டம் எதிர்பார்க்கீங்களா? எஸ், இது வந்துட்டு நம்மளோட ஹிஸ்டரியிலே ஒரு மிட் வீக்ல ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னா பெரிய கூட்டம் வராங்க. ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான பட்டிமன்றம் நடத்துறதுக்கு. அதனால எல்லாரும் ஏர்லியா வர்றது இந்த 22nd வெட்னஸ்டே பட்டிமன்றத்தை பார்க்கறதுக்கு மறக்காம வந்துருங்க குடும்பத்தோட. மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. பட்டிமன்றத்துல எல்லாரும் சந்திப்போம். நன்றி. மறக்காம வந்துருங்க. We'll see you. Bring your families, have fun. உங்களுடைய வருகை மிகவும் முக்கியம். அனைவரும் வருக, ஆதரவு தருக. பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது.